உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபத்தி 7/8/2015 ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. துவாதசி திதி காலை 6:56 வரை, பின்பு திரியோதசி திதி. உத்திராட நட்சத்திரமானது இரவு 7:05 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 5ஆம் வீட்டில் சூரியனும் 10இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். ரிஷப ராசி நேயர்களே, செவ்வாய் 3இல் சஞ்சரிப்பதும் 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் 9இல் சஞ்சரிப்பதால் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஏற்றமும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, 3இல் சூரியன் சஞ்சரிப்பது அனுகூலமான அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. நிதானத்தோடு செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 2இல் குரு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலங்கள் இருக்கும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவது மட்டுமில்லாமல் தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்கள் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று சனியானவர் பின்னோக்கி 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இருந்த பிரச்சனைகள் குறைவது மட்டுமில்லாமல் தொழிலில் அனுகூலங்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, சந்திரனானவர் பஞ்சமஸ்தானத்தில் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட விலகி சுமூகமான நிலை, எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நிலையானது இன்றைய நாளில் உள்ளது. துலா ராசி நேயர்களே, 4ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது அலைச்சல்களை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் லாபஸ்தானத்தில் சூரியனும் குருவும் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். தொழிலில் சாதகமான பலன்கள் இருக்கும். கூட்டாளிகளால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரனானவர் 3ஆம் வீட்டில் வலுவாக அமைய பெற்று 10இல் சூரியன் சஞ்சரிப்பது இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். எதிர்பாராத தனச்சேர்க்கைகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இருந்த பிரச்சனைகள் விலகி மன அமைதி உண்டாகும்.